விஜயும் காவேரியும் சீக்கிரம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. விஜய் காவேரி பேசணும்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம அழுதுகிட்டே நிறைய குடிக்க வேற செய்யறாங்க. குடிச்சிட்டு என்ன பார்த்து ஏன் காவேரி இப்படி எல்லாம் பேசுற, நீ இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேல காவேரி, அதெல்லாம் பொய்யா காவேரி, நீ இப்படி எல்லாம் மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாம அம்மா வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் இங்க வருத்தப்படுறேன், அது உனக்கு தெரியுதா காவேரி, நீ இல்லாம நான் எவ்வளவு இங்க வருத்தப்படுறேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. நீ இல்லாம நான் வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, நான் இல்லாமலும் நீ உன்னாலையும் வாழ கஷ்டமா தான் இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா ஏன் இதெல்லாம் மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தாத்தா வந்துட்டு, என்னடா ரொம்ப குடிச்சிக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஜய் அழுதுட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, தாத்தா அன்னைக்கு நான் காவேரியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காவேரியை பாத்தியா, பேசுனியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. காவேரி என்ன சொன்னா தெரியுமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழுகுறாங்க. உடனே தாத்தா, சரி எதுக்கு அழுகுற, இப்ப அழாம சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. தாத்தா, நான் காவேரியை என் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்ல போய் மீட் பண்ணேன், இன்டர்வியூக்காக வந்திருந்தா போயிருக்கேன். அங்க போயிட்டு காவேரி கிட்ட பேசலாம்னு சொன்னா அவ எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம், அவங்க வருத்தப்படுற மாதிரி இனிமேல் நான் எந்த காரியமும் பண்ண மாட்டேன், மரியாதையா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்னப்பா சொல்ற, காவேரியா அப்படி பேசுனது அப்படின்னு தாத்தா கேக்குறாங்க. ஆமா தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவ நீ விளையாட்டுத்தனமா பண்ணதெல்லாம் இன்னும் அவளால ஏத்துக்க முடியல போலுக்க, அதெல்லாம் மனசுல வச்சுதான் அவ அப்படி பேசுறா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாங்க. தாத்தா, இனிமேலும் என்னால காவேரிய மனசு மாத்திருவேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல தாத்தா அப்படின்னு சொல்றாங்க விஜய். அதை கேட்டு தாத்தா, இதுக்கே இப்படின்னா இன்னும் காவேரி அவங்க அம்மா அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி நீ கூப்பிட்டு வரணுமே, அதுக்கெல்லாம் என்ன பண்ண, இதுக்கே சோர்ந்து போய் இப்படி எல்லாம் குடிக்கிறது வந்து சுத்தமா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. நீ தான் மனசு, அவங்க எல்லா மனசையும் மாத்தி காவேரியை கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு விஜய், சரிங்க தாத்தா, நான் காவேரியை நான் கூட்டு வரேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க.